பெருமான் திருவாய்மலர்ந்தருடைய திருவாசகத்தில் மூன்றாவது அகவல் பா போற்றி நான்காவது அகவல் பா போற்றி திரு அகவல். தில்லையில வீதி வலம் வரும்போது அவர் இதை எழுதியதாக சொல்லுகிறார்கள். இந்த போற்றி திரு அகவல் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய 139 இடத்துல போற்றி போற்றின்னு வரும். போற்றின்னா என்ன அர்த்தம்? வணக்கம், காத்தருள்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது நமக நமக நமகன்னு சொல்லுவோம்ல, அந்த நமக தான் இங்கே போற்றி. அப்போ இது அர்ச்சனை. அர்ச்சனை என்பது தமிழ் பாட்டுத்தான் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட போது பெருமானே நான் என்ன செய்யன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். அன்போடு செய்கிற அர்ச்சனை எதுன்னு கேட்டா தமிழ் பாட்டு தான். அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் என்று சேக்கிழார் சொல்வார். அதனால போற்றி திரு அகவல் நமக்கு மாணிக்க வாசக பெருமான் எழுதி கொடுத்த அர்ச்சனை. அதனால சிவபுராணம் பாடுறவங்க எல்லாம் போற்றி திரு அகவலும் பாடணும். அப்பதான் சிவபெருமானை போற்றியதாக அது பொருள். போற்றி திரு அகவல் தொடங்குகிற போது திருமாலின் பெருமையை முதல் 4 அடியில சொல்றார். நம்ம நாராயண பெருமாள் இருக்காரு, அவருடைய பெருமைய முதல் 4 அடி. நான்முகன் முதலா வானவர் தொழுதடு. நான்முகன்னா பிரம்மன், 4 முகங்களை உடைய பிரம்மதேவன். அவன் முதலாக வானவர் தேவர்கள் எல்லாம் தொழுது எழுகின்ற, வணங்கி எழுகின்ற திருமால். ஈரடியாலே மூல கலந்து. திருமாலுக்கு எத்தனை அடி? 2 கால். அவர் எதை அளந்தாரு? 3 உலகங்களையும் அளந்தார். எப்பங்க அளந்தார்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. மாவலி சக்கரவர்த்தி என்று ஒருவர் இருந்தார். அவர் உலகையும் ஆளும் பேறு பெற்றிருந்தார். சிவபெருமான நோக்கி தவம் பண்ணார். இத பார்த்து சில பேர் பொறாமப்பட்டாங்க. திருமால்கிட்ட போய் இதை இவர் ரொம்ப வலிமை பெற்று விடுவார், இந்த தவம் எல்லாம் பண்றார், அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு. திருமால் சரி போயிட்டு போங்க, உங்களுக்காக நான் ஒரு அவதாரம் எடுக்கிறேன்னு வாமன அவதாரம் எடுத்தார். வாமன் என்ன தெரியுமா? குட்டையா இருப்பாரு, பிரம்மச்சாரி, கையில கொடை வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பிரம்மச்சாரி வடிவத்தை எடுத்தார். வாமன வடிவத்தை எடுத்து பிரம்மச்சாரியாக அவர் மாவலி சக்கரவர்த்தியை போய் பார்த்தார். ஒரு பிராமண பிரம்மச்சாரி வந்திருக்காரு, அவருக்கு என்னமாவது கொடுக்கணும்ல, தானம் பண்றது தானே அந்த சிவபூசையினுடைய ஒரு பகுதி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். பட் சொன்னார், எனக்கு ஒன்றும் ரொம்ப வேண்டாம், என் காலால ஒரு 3 அடி மண் மட்டும் அளந்து கொடுத்துருன்னு கேட்டார். இவரோ குட்டை, காலும் குட்டை, 3 அடி மண் அளந்தா எவ்வளோ வரப்போகுது? 1.5 சான் வரும். இந்த மண்ணை போய் கேட்குறாரு. சரி தந்தேன் அப்படின்னு சொல்லி நீர் ஊற்றி கையில தாரவாத்து கொடுத்து விட்டார். உடனே பெருமாள் என்ன பண்ணாரு,
திருவிக்கிரம அவதாரம் எடுத்தாரு. ஓங்கி உலகளந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் அந்த வடிவம் எடுத்தார். உலகங்களையும் ஓரடினால 2 அடியினால அளந்து விட்டார். கீழோகம், மேலோகம், பாதாள லோகம், நம்ம இருக்கிற உலகம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 2 அடி அளந்து விட்டார். இப்ப மாவலி சக்கரவர்த்தி ஈரடியால உலகத்தையும் நான் அளந்து விட்டேன். இப்ப 3வது அடிக்கு மண் எங்க இருக்கு, இடம் எங்க இருக்குன்னு கேட்டார். மாவலி சக்கரவர்த்தி என் தலை தான் இடம், அதுல வைங்க சாமின்னு குடிஞ்சுக்கிட்டாராம். மாவலி சக்கரவர்த்தியினுடைய தலையில காலை வச்சு அவரை பாதாள லோகத்துக்கு அமுக்கி விட்டாருன்னு ஒரு வரலாறு, பழைய கதை. அது அவதாரங்கள்லே ஒரு கதையில வருது. அப்போ அதைத்தான் இங்க சொல்றாரு. ஈரடியாலே உலகு அளந்து, அப்படி அளந்த உடனே நாற்றிசை முனிவரும் 4 திசைகளில் உள்ள முனிவர் பெருமக்களும் ஐம்புலன் மலர, கண், காது, மூக்கு, செவி எல்லாமே சந்தோஷப்படும்படியாக ஐம்புலன் மலர போற்றிசை வழங்கினார்கள். யார? திருமால. போற்றிசை கதிர்முடி, கதிர்முடினா ஒளி வீசுகிற முடியை உடைய திருமால் பெருமாள் அன்று அன்றைக்கு அப்படின்னு அர்த்தம். நான் முகன் முதலாவானவர் தொழுதடு ஈரடியாலே உலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருமால் அன்று. திருமால் அன்னைக்கு என்ன பண்ணாரு? அடிமுடி அறியும் ஆதரவு அதனால், ஆதரவு அதனால்னா ஆசையினாலேன்னு அர்த்தம். அடிமுடி அறியும், அடின்னா உங்களுக்கு தெரியும், திருவடி, காலு. அடிக்க முடியாது, திருவடிக்கு அது முடி, திருவடிக்கு முடிங்கிறது அதுக்கு காலுக்கு கீழே உள்ள பாதம். சிவபெருமானுடைய பாதத்தையும் பார்த்து விடுவோம்னு அவர் முயற்சி பண்ணாரு. அடிமுடி அறியும் ஆதரவு அதனில், சிவபெருமானுடைய திருவடியின் முடியை, பாதத்தை அறியும் ஆதரவதனில் ஆசையினாலே கடு முரண் ஏனம் ஆகி, என்ன வடிவம் எடுத்தாரு? பன்றி வடிவம் எடுத்தாரு. ஏனம்னா பன்றி. கடு அப்படின்னா கடுமையான, வலிமையான பன்றி. கடு முரண் ஏனம் ஆகி அப்படிங்கிறாரு. இதுல என்ன சார் முரண்பாடு வந்தது? முரண்னு சொல்றீங்களே, அந்த கதை உங்களுக்கு தெரியும். சிவபெருமான் அப்படியே திருவண்ணாமலையில பூமிக்கு பாதாளத்துக்குமா நின்னார்ல நெருப்பு வடிவத்தில். அப்போ அன்னப்பறவை வடிவத்தில் போனாரு பிரம்மா, முடிய தேடி. காலை தேடிக்கிட்டு பன்றி வடிவத்தில் பெருமாள் போனாருங்கிற கதை. இப்ப இதுல என்ன முரண்பாடு தெரியுமா? சிவபெருமானுடைய தலைமுடி அப்படியே காடு மாதிரி இருக்கும். செஞ்சாடா அடவி, அடவின்னா காடு, சிவந்த சடையை கொண்ட காடு, அதுதான் சிவபெருமானுடைய தலை. அதை தேடி பறவை வடிவத்தில், அன்னப்பறவை வடிவத்தில் பிரம்மா போனார். சிவபெருமானுடைய திருவடி எப்படி இருக்கும்? தாமரை மலர் போல இருக்கும். அதை தேடி இந்த பன்றிக்குட்டி போகுது. திருமால் பன்றி வடிவத்தில் போறார். உண்மையில என்ன நடந்திருக்கணும்? காட்டுக்கு பன்றி போயிருக்கணும்,
இந்த தாமரை மலருக்கு அன்னப்பறவை வந்திருக்கணும். 2 பேரும் தப்பு பண்ணிவிட்டாங்க. அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் முரண்பாடு. கடு முரண் ஏனம் ஆகி அப்படின்னு அதுக்காக சொல்றாரு. முன் கலந்து 7 தலம் உருவ 7 உலகங்களையும் உருவிக்கொண்டு சென்றது. எது? பன்றி. இடந்துன்னா தோண்டி. 7 தலம் 7 உலகங்களையும் உருவிக்கொண்டு செல்லும்படி இடந்து தோண்டி பின் எய்த்து, பின்னாலே களைத்து போனது. எய்த்துன்னா களைத்து. களைத்து போன உடனே ஊழிக்கெல்லாம் முதல்வனே போற்றி போற்றின்னு தொடங்கி விட்டது. ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று வழுத்தி சிவபெருமான ஊழிக்காலத்தினுடைய கடைசியில எல்லாம் போயிடும், அவர் மட்டும் இருப்பார். அப்புறம் மறுபடியும் உலகம் தோன்றும் போது முதல்ல யார் இருப்பா? சிவபெருமான் தான் இருப்பார். அதனால ஊழிக்காலம் தொடங்குகிற போது முதலாவதாக இருக்கிற பெருமானே, ஊழி முதல்வ ஜெய ஜெய உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று வழுத்தியும் வணங்கியும் காண முடியாத மலரடி இணைகள், திருவடி மலர் போன்ற திருவடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய், நாம் வணங்குவதற்கு எளிதாக வார்கடல் உலகில் வந்தது. வார்கடல் உலகில் இங்கே அவருக்கு தோன்றியதை இப்ப நினைவுபடுத்துறார். அடிமுடியறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனம் ஆகி முன்கலந்து 7 தலம் உருவை இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகில். வார்கடல்னா கடல் சூழ்ந்த உலகம். நாங்கள் வணங்குவதற்கு எளிதாகி வந்துன்னு அர்த்தம். வார்கடல் உலகில் வழுத்துதற்கு எளிதாய் வந்து அப்படின்னு அர்த்தம். இப்ப மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால நிறைய பிறவி எடுக்கிறான். அதெல்லாம் ஒரு சொல்றாரு. அப்படி எடுக்கிற போது அந்த ஒவ்வொரு பிறவியிலிருந்தும் தப்பி நான் பிழைக்கிறேன். மாணிக்க வாசகர் என்ன பட்டியல் போட சொல்ல போறாருன்னா, எதுல இருந்தெல்லாம் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்ல போறாரு. எதுல இருந்து தப்பிச்சாரா? யானை முதலாய் எறும்பு ஈராய, இருக்கிறதுலே பெரிய உருவம் யானை, இருக்கிறதுலே சின்ன உருவம் எறும்பு. யானை முதல் எறும்பு வரை ஊனமில் யோனியின், ஊனமில் அப்படின்னா கேடில்லாத, யோனின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கற்பப்பை. அப்ப யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும், அது ஒன்னுலையும் தப்பி பிழைச்சு நான் வந்தேன் அப்படிங்கிறார். அப்புறம் கடைசியா மானுட பிறப்புக்கு வந்துட்டார். மானுட பிறப்புல என்ன நடக்கும் அப்படின்னா, மாதாவுடைய வயிற்றுல இந்த ஆணுடைய விந்த அணு வயிற்றுக்குள்ள போய் கருப்பையில் இருக்கிற முட்டையோட சேரணும். அதுதான் கருவுறுதல். அதை இப்போ வரிசையா சொல்ல போறாரு. ஒரு டாக்டருக்கு தெரியாதெல்லாம் மாணிக்கவாசகருக்கு தெரியுதேன்னு நம்ம அசந்து போறோம். மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். மானுட பிறப்பு தெரியுது. மாதா உதரம் தாயினுடைய வயிறு, அதாவது இந்த கருப்பை. ஈனமில் கிருமி, ஈனமில்லாத குன்றுதல் இல்லாத கிருமி, அந்த விந்த அணுக்கள். அது அங்க உள்ள போய் என்ன செய்யும்? நிறைய அணுக்கள் போயிடும். அந்த கருவு முட்டை ஒன்று இருக்கும், அந்த முட்டைக்குள்ள நுழையிறதுக்கு இதெல்லாம் ஒன்று போட்டி போடும்.
அப்போ சண்டை நடக்குது போல இருக்காங்க. அந்த சண்டையில் எது ஜெயிக்குதோ அந்த விந்தணு தான் தாயினுடைய அந்த அம்மாவுடைய கரு முட்டையோட போய் சேரும். அதனால அந்த சண்டையில் பிழைச்சேங்கிறார். மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், செருன்னா சண்டை, அந்த புழுக்கள்லாம் போட்ட சண்டையிலேருந்து தப்பியும். அதுக்கப்புறம் கரு உண்டாயிருச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு. முதல் மாதம் ஒரு மதினா 1 மாதம்னு அர்த்தம். 1 மாதம்னா கரெக்டாக 27 நாள் தான். நீங்கள் பாட்டு 10 மாதம் நான் சுமந்து பெற்றேன்லாம் சொன்னால் பொய். 10 மாதம்னா 300 நாள். இது சந்திரன் 27 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமி வந்துடும், உங்களுக்கு தெரியும். அதனால் 1 மதிங்கிறது 27 நாள் தான். குழந்தைக்கு 270 நாள் போதும்பா. கரு உண்டாகி 270 நாளில் பிறந்துடும். அதனால முதல் மாதம் 1 மதி தான்றியின் இருமையில் பிழைத்தும். அப்போ இந்த கரு எப்படி இருக்குமா, தாண்டிக்காய் மாதிரி இருக்குமா. தாண்டிக்காய்ன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் இப்படி சொல்கிறேன். இந்த மிளகு தக்காளி கீரை வாங்கும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த மிளகு தக்காளி காய் இருக்கும், அதோட கீரையோட காம்போடு சேர்ந்த காய் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குமா கரு முதல் மாதம். அது 2 ஒன்றா இருக்கணும். மறுபடியும் பிஞ்சு போச்சுன்னா போச்சு கரு. அதைத்தான் சொல்றாரு, 1 மதி தான்றியின் இருமையில் பிழைத்தும். 2 ஆகாம தப்பிக்குது. அந்த கருப்பையோட கொண்டு போய் அந்த தாண்டிக்காயை சேர்த்து விட்டா அது இணைத்து கொண்டால் அது பொழைச்சிக்கும். இல்லைன்னா அது பாட்டு ரத்தப்போக்கோட வெளியே போயிடும். முதல் மாதமே கன்ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் 1 மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், 2 ஆகாம பிழைச்சு. அப்புறம் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். 2வது மாசத்துல கருத்தோற்றமாகிய ஒரு தன்மை அது ஒன்றாவே வளரணும். இப்போ அதை சுற்றி பாதுகாக்க இப்போ அந்த பனிக்குடம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பை உண்டாக ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு கை காலெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நஞ்சு கொடி வரும். இதெல்லாம் வர்ற போது அது ஒன்றுபட்டு ஒரே உருவமாக இருந்தால்தான் அது பிழைக்க முடியும். அதனால தான் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எப்படி மாணிக்கவாசகருக்கு தெரிஞ்சிச்சுன்னே தெரியல. மும்மதி தன்னில் அம்மதம் விளைத்தும். 3வது மாதம் என்ன நடக்கும்? 3வது மாதம் இந்த கருவுற்ற பெண்ணினுடைய வயிற்றுல மதநீர் உண்டாகும். அதான் அம்மதம் அப்படிங்கிறாரு. அது அந்த கருப்பையை சுற்றி இருக்கிற பனிக்குடத்தில் நிறையணும். அதுலேருந்து தப்பிக்கணும். அதில் ஏதாவது தவறு வந்துருச்சுன்னா குழந்தை இருக்காது 3வது மாதம். ஸோ 3வது மாதத்தில் தோன்றும் மதநீருக்கு தப்பியும். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. 3வது மாதம் மசக்கைன்னு ஒன்று வந்துடும். இந்த பொண்ணு என்ன செய்வா, சாம்பல் மாங்காய் எது கிடைக்குதோ அதை திங்க ஆரம்பிச்சிடுவான். எது நல்லது எது கெட்டதுன்னு எதையாவது கடம்படா கடத்து. அந்த புளிச்ச சாமான்லாம் எதையாவது சாப்பிடணும். இந்த புளியங்காயை கூட எடுத்து சாப்பிடுங்க பிள்ளைங்க. அப்போ அந்த மசக்கையில் எதையாவது தாய் சாப்பிட்டு அதனால கெடுதல் வந்துடக்கூடாது. அதனால 3வது மாதம் முக்கியமான மாதம். மும்மதி தன்னில் அம்மதம் விளைத்தும், மதநீரிலிருந்து தப்பியும். 2 திங்களில் 4வது மாதம். ஈர்னா 2, 2வது மாதம். 2 சேர்ந்தா 4. 4வது மாதத்தில்
பேரிருள் பிழைத்தும், அந்த கர்ப்பப்பை முழுக்க மூடுகின்றோம், அங்க ஒரே இருட்டா போயிடும். இந்த பிள்ளைக்கு அப்ப கண்ணு உண்டாக ஆரம்பிக்கும், கண் இமையெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும் 4வது மாதம். அப்போ ஒரே இருட்டு, கும்மிருட்டா இருக்கும். அந்த இருட்டில இருந்து தப்பிக்கணுமா? அவர் சொல்றாரு பாருங்க, 2 திங்களில் பேர் இருள் பிழைத்தும் பெரிய இருட்டில் தப்பி. அப்புறம் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 5 திங்கள்ல பெரும்பாலான கருச்சிதைவு எப்போ வருதுன்னு நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 5வது மாதம் வந்துடும். இந்த 5வது மாதம் குழந்தை தப்பிச்சாதான் அப்புறம் குழந்தையா பிறக்கும். 5வது மாத கரு ரொம்ப முக்கியமானது. அதனால 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 5வது மாதத்தில் கருச்சிதைவு ஏற்படுவதிலிருந்து தப்பியும். அதுக்கப்புறம் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 6வது மாதம் என்ன ஆயிரும், வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஊரில் இருக்கவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னடி உண்டாகி இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி. அது பொறாமையில் கேட்பாங்களா, எதனால கேட்பாங்கன்னு தெரியாது. அதான் ஊர் அலர், ஊரில் உள்ளவங்க சொல்லுகிற சொற்கள், கேலி பேச்சுக்கள். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். அதில் கூட சொல்கிறாங்க 6வது மாதம் கொஞ்சம் பிள்ளைக்கு இந்த தோலெல்லாம் உண்டானோன்னா லேசாக ஊறுற மாதிரி இருக்குமா, அதுலேருந்து அந்த குழந்தை தப்பிக்கணுமா. அப்போ 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும். இப்போ பிள்ளை 7வது மாதம் கொஞ்சம் பெருசாகிடும்ல, நிறைய சத்தெல்லாம் சேர்ந்துடும். தாயினுடைய நஞ்சுக்கொடி வழியாக, குழந்தைக்கு நஞ்சுக்கொடி வழியாக தாய்க்கு உணவு போகும். அது கொஞ்சம் பெருசாகிடும், வெயிட் கூடிடும். வெயிட் கூடியிருக்கான்னு ஸ்கேனில் அப்பப்போ பார்த்துருவாங்க. அந்த குழந்தை வெயிட் கூடின உடனே பூமி பிடிச்சி இழுக்கும்பா. பூமி பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும், வயிறு இறங்கும். பார்த்துருக்கீங்களா? 7வது மாதம் 8வது மாதம்லாம் வயிறு கீழே இறங்கிடும். ரொம்ப வயிறு இறங்கிடுச்சுன்னா இன்னைக்கு குழந்தை பிறந்துரும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வயிறு இறங்குதல் அது 7வது திங்களில் நடக்கிற போது அது வெளியே வந்துடக்கூடாது, குறப்பிரசவமாக ஆயிடக்கூடாது, அதிலிருந்து தப்பிக்கணும். அப்போ 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும். தாழ்புவினா அந்த புவியீர்ப்பு விசையினால ஏற்படுகிற இழுப்பு, அதில் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். 8 மாதம் ஆனோன்னா பிள்ளை பெருசாயிரும், இங்கிட்ட அங்கிட்டும் கொஞ்சம் நகரும். அந்த கர்ப்பப்பையில் போய் மோதி அதனால எல்லாம் அதுக்கு கஷ்டம் வரும் பாவம். அப்போ தான் அதுக்கு தோலும் காதும் முழுக்க உண்டாகி முடியும் 8வது மாதம். அப்போ இது பத்திரமா அந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கணும். 8வது மாதத்தில் கஷ்டம். 8 திங்களில் கட்டமும் பிழைத்து 9வது மாதம். 9வது மாதம் அது அடிக்கடி இந்த தாய்க்கு சூட்டு வலி வந்துடும். அவ கஷ்டப்படுவா, இங்கிட்ட அங்கிட்டுமா திரும்பி படுப்பா. அப்போ இந்த குழந்தைக்கும் அதனால் வரக்கூடிய தாய் தரக்கூடிய துன்பம், இயல்பாகவே இந்த ஒரு கருவுக்குள்ளே இருட்டுக்குள்ளே கிடக்கிற குழந்தைக்கு வருகிற துன்பம், இதெல்லாம் 9 மாதம் வரும். அதிலிருந்து தப்பிக்கணும். 9ல் வருதரு துன்பமும் பிழைத்தும். 9வது மாதம் மனம் முதலிய அந்த கரணங்கள் குழந்தைக்கு வரும். அப்போ தனக்கு வருகின்ற துன்பத்தை அது உணரத் தொடங்கிவிடும். அந்த துன்பத்திலிருந்து பிழைத்தும். அதுக்கப்புறம் 10வது மாதம்ப்பா எப்படா வரும்னு காத்திருக்காரு. 10வது மாதம் தக்க தசமதி. தசம்னா 10. 10வது மாதம் இந்த குழந்தை வெளியில் வரணும்.
தாயினுடைய அந்த வெளியே வர்ற ஓட்ட சின்னமாக இருக்கும். இது முட்டி மோதணும் பாவம், அப்போ குழந்தைக்கு வலிக்கும். தாய்க்கு இடுப்பு வலி வந்து அவ கடந்து துடிப்பா, அப்போ ரெண்டு பேருக்குமே வலி வந்துடும். அதுதான் சொல்றாரு, தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தாயோடு தான் படுகின்ற துக்கம் துன்பம் என்கிற சாகரம் கடல், துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அப்ப கடைசி 10வது மாசம் தலை திரும்பும். தலை திரும்புவதனால தான் படுகிற துன்பம், சரியாக திறக்காத கற்பப்பை இன்னும் வாய் திறக்காம இருக்கும், அது வழியா வெளியேற தான் படுகிற துன்பம். அதனால அந்த தாய் அனுபவிக்கிற இடுப்பு வலி, இதை ரெண்டையும் சேர்த்து ஒன்னா சொல்லிட்டாரு. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அதுல இருந்து தப்பிக்கிறேன். மனுஷன் எதுல இருந்தெல்லாம் தாயினுடைய வயிற்றுக்குள்ள கருவாக முதல் மாசத்துல உண்டானதுல இருந்து 10வது மாசம் வெளியேற வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை கஷ்டப்படுதுன்னு சொல்றாரு. அப்படி பழச்சு வெளியே வந்துருச்சுப்பா, குவா குவா குவான்னு கத்த ஆரம்பிச்சாச்சு. முதல் மூச்சு விடும்போது கத்திரும், கத்தலைன்னா அது வேற பயம். கத்தின உடனே இனி குழந்தை வளரும். 1வது ஆண்டு 2வது ஆண்டு வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? ஈண்டியம்னா தவழ்தல், அப்புறம் நடத்தல், உட்கார்தல். இது ஒன்னொன்னையும் வந்து தப்பிச்சு பிழைக்கணும். தவழ்ற போது எங்கேயாவது விழுந்துடக்கூடாது, நம்ம பின்னாலே தெரிய வேண்டியிருக்கு. குழந்தை எங்கிட்டு போய் இறங்கிருமோன்னு. நடக்கும்போது கையை பிடிச்சிக்கிட்டு நடத்த வேண்டியிருக்கு. ஒன்னொன்னையும் குழந்தை பிழைக்கணும். அதனால ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும். இன்னொன்று இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 16-17 வயசு அப்படின்னா அது வினைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப இப்ப வினைகளை ஈட்டத் தொடங்கும். நல்வினை தீவினைகளை செய்து வினைகளை ஈட்டத் தொடங்கும். ஈண்டியும்ங்கிறதுக்கு ஈட்டியும்னு ஒரு பொருளும் உண்டு. இருத்தியும்னா அந்த வினைகளை சேர்த்து வைத்தும் வருகிற துன்பங்களுக்கு அந்த துன்பங்களுக்கு பிழைத்தும். அப்புறம் காலை மரமோடு கடும்பகல் பசி நிசி. காலையில வெளிக்கு போறதுக்கு கஷ்டம். காலை மலத்தை வெளியே தள்ளுறதுக்குள்ள சில சமயங்கள்ல கஷ்டப்பட்டு போயிடும். காலை மலமோடு கடும் பகல், நல்ல உச்சி வெயில்ல பசிக்கும். அப்புறம் ராத்திரி தூக்கம். அப்புறம் பல இடங்களுக்கு பல காரியங்களுக்காக போக வர இருக்கிற யாத்திரை. இது எல்லாத்துல இருந்தும் பிழைக்கணும். ஃப்ளைட்டில் போனால் கூட திடீர்னு ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சுங்கிற பயமா இருக்கு. எல்லாத்துலேயும் பிழைக்கத்தானே, போக்குவரவு செஞ்சா கூட பிழைக்க வேண்டியிருக்கு. அப்ப காலை மலமோடு கடும்பகல் பசி நிசி வேலை யாத்திரை நித்திரை யாத்திரை பிழைத்தும். அதுக்கப்புறம் எல்லாம் பிழைச்சு ஒரு வயசுக்கு வந்துட்டேன். 21 வயசு வந்துருச்சுனாலே அப்படி கண்ணு பொம்பளை பிள்ளைய பக்கம் திரும்பிடும். அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரும்பாடு. இருக்கிறதுலே பெரிய பாடு அதுதான் போல இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு 5-6 வரி சொல்றாரு அவர். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கருங்குழல்னா கருமையான கூந்தல், பொண்ணுக்கு அழகு வர்ணிக்கிறார். கருங்குழல், செவ்வாய், சிவந்த வாய், கொவ்வை செவ்வாய்ன்னு சொல்றோம்ல, அது மாதிரி சிவந்த வாய். இப்ப லிப்ஸ்டிக் போட்ட வாயும் சிவப்பா தான் இருக்கும். செவ்வாய், வெண்ணகை, சிரிச்சா விளவிளேர்னு இருக்கான் பல்லு,
வெண்ணகை, கார் மயில், கார்காலத்து மயில் போல இருக்கலாம். ஒருங்கிய சாயல், அப்படியே ஒல்லியா அழகா மயில் அப்படியே அலைஞ்சு ஆடுற மாதிரி ஆடுறா. ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் அதிர்த்து. இப்போ இவர் கண்ணு அந்த பொண்ணோட மார்பு மேலே பட்டுருச்சு. அந்த மார்பு நெருங்கி இருக்கிறது, உள்ள மதர்த்து போய் இருக்கிறது. கழிப்புனால பெருசாயிரும் மார்பு சில நேரங்களில். அதனால நெருங்கி உள் மதர்த்து. அப்படி மதர்த்த உடனே என்ன ஆகும்? அந்த போட்டிருக்கிற பாடியை கிழிச்சிடலாமான்னு பண்ணும். அதான் கச்சு. அந்த காலத்தில் கச்சு கட்டியிருப்பாங்க. கச்சு கச்சு அற்று போகும்படி அப்படியே நிமிர்ந்துரும். மார்பகம் நிமிரும். கதிர்த்து அப்படியே பெருசாகி முன்பணைத்து முன்னால வந்து அப்படியெல்லாம் வந்த உடனே பெருசான உடனே உடம்பு இது இடுப்பு தாங்க மாட்டேங்குதான். ஏய்த்து இடை வருந்த. இழைத்து அந்த பெண்ணுடைய இடை வருந்த. இது எழுந்து புடை பறந்து பக்கவாட்டில் எல்லாம் பெருகி ஒன்னோட ஒன்று நல்லா நெருங்கி ஒட்டிக்கின்னு நடுவில் ஈர்க்குச்சி போக முடியாதபடி இருக்கான். என்ன அநியாயத்துக்கு இப்படி வர்ணிக்கிறாரு? எய்த்து இடை வருந்த, எழுந்து புடை பறந்து பக்கவாட்டில் எல்லாம் பெருகி ஈர்க்கு இடை போகா, நடுவில் ஈர்க்குச்சி போகாத நெருங்கிய இளமுலை மாதர்தம். இளமையான முலைகளை உடைய அந்த பெண்களின் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும்னாரு. பார்க்குற பார்வை கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கு. கூர்மையான கண்களின் கொள்ளையில் பிழைத்தும். இதுல பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அதனாலதான் இத்தனை அடி சொல்லிவிட்டாரு. கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்த கதிர்த்து முன்பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுறை மாதர்தம் கூர்த்தன என கொள்ளையிற் பிழைத்தும். அதுக்கப்புறம் பித்த உலகர், பித்து கொண்ட உலகத்தவர், பெருந்துறை பரப்பில் பெரிய நீர்த்துறை குளம், பெருந்துறை பரப்பினுள் மத்த களிறு. மத்த களிறுனா நல்ல களிப்பேறிய யானை, மதச்செருக்குடைய யானை. அது அப்படியே கலக்குதான் தண்ணிய. பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்த களிரனும். அப்படி களிர் போல யானை போல இருக்கிற ஆசைகள். அப்பா, மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை! மத்த களிரனும் அவாயிடை பிழைத்தும். அந்த ஆசைகளில் இருந்து தப்பியும் அப்படின்னு அர்த்தம். யானை மாதிரி ஆசை. அதுக்கப்புறம் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். கல்வின்னு போனா கொஞ்சமா இருக்கு படிக்கிறதுக்கு. எவ்வளவு கல்வி! அதாவது பல கடல் அப்படின்ட்டாரு. கல்வி என்று உரைக்கப்படும் பலவாகிய கடல்களில் இருந்து தப்பியும். அதுக்கப்புறம் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். என்னங்க, பணம் நல்லது தானே, அதில் எப்படி அல்லல் வரும்? பணத்தை ஈட்டுறதுக்கு கஷ்டப்படணும். தூக்கம் இல்லாமல் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காரணும். கஷ்டப்பட்டா தானே பணம் வருது. வந்த பணத்தை பத்திரமா பாதுகாக்கணும். சீக்கிரம் போண்டி ஆகாத பேங்க்ல போட்டு வைக்கணும். நகையை வாங்கி வைக்கணும். அப்படி பலதை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதனால இந்த செல்வம் என்பதை சேர்ப்பதும் கஷ்டம், சேர்த்ததை பாதுகாப்பதும் கஷ்டம். அப்புறம் நம்ம வேற யாரும் அதை திருடிட்டு போயிடாம பார்க்கணும், அது வேற இருக்கு. அப்போ செல்வம் என்னும் அல்லல்ட்டாரு, துன்பம், அதுல பிழைத்தும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம பர்மாலாம் வர தொடர்பெல்லாம் அறுபட்டு போன போது
பல வீடுகளில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க செட்டிநாட்டில். அதுக்கு தான் நல்குறவுன்னு பேர், வறுமை. அந்த நல்குறவு என்னும் தொல்விடம் ரொம்ப பழமையான நஞ்சு. நல்குறவுன்னா வறுமை, வறுமை என்னும் தொல்விடம் மிக பழமையான நஞ்சு. அதுக்கு நான் தப்பிட்டேங்க, எனக்கு ஒன்றும் அப்படி வந்துடல. அப்படியெல்லாம் தப்புன உடனே என்ன உண்டாயிருச்சு, இவ்வளவு அனுபவப்பட்ட பிறகுதான் ஓஹோ எதுவும் நம்ம கையில் இல்லையோ, கடவுள்னு ஒருத்தன் இருக்காயா அப்படிங்கிற நினப்பு வந்துச்சா அவருக்கு. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, தெய்வம்ங்கிற ஒரு நினப்பு வந்துருச்சு. முனிவில்லாததோர் பொருளது கருதலும், வெறுப்பில்லாத, முனிவுன்னா வெறுப்பு, முனிவில்லாதது வெறுப்பில்லாதது, ஒப்பற்ற பொருள், ஓர் பொருள்னா ஒப்பற்ற பொருள், அதனை பற்றி நான் எண்ணத் தொடங்கிய அளவில் தெய்வம் ஒன்று உண்டு என்ற சிந்தனை வந்ததும் அதை பற்றி நான் எண்ணத் தொடங்கிய அளவில் பல செய்திகள் என்னை வந்து சேர்ந்தன. என்ன சேர்ந்துச்சு? 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. நிறைய மாயை, ஒன்றும் புரியல. வேறு வேறாக தம்முடைய வஞ்சனைகளை செய்கின்றன. ஆர்த்தமானார், நம்ப தகுந்தவர்கள் ஆர்த்தமானார். அயலவர், பக்கத்தில் இருக்கவர்கள், அவர்கள்லாம் கூடி, அதாவது தெய்வமாவது ஒன்றாவது அதெல்லாம் இல்லையா, புரியாம நீ பாடு கடவுளை தேடிக்கிட்டு இருக்காதேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். நாத்திகம் பேசி நாத்தெலும்பு ஏறினருங்கிறார். கடவுள் இல்லை என்கிறதை பேசி நாக்கில் தழும்பு வர்ற அளவுக்கு பேசினார்களாம். சுற்றம் என்னும் தொல்பசுக்குழாங்கள், நம்ம உறவுக்காரங்கன்னு இருக்காங்கல்ல, அவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும், பசுக்கூட்டங்கள் உறவு சொல்லி பலமுறை அழைத்து பதறினார்கள். அப்பா நீ சாமியாரா போயிடாதேன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. சரி, நான் ஐயர் மாற்ற போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சோமவாரம் விரதம் இரு, சஷ்டி விரதம் இரு, கடவுளை பார்த்துடலாம்ங்கிறாங்க. அதுதான் அடுத்தது. விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரங்காட்டினர். இதுக்கு வந்து அது விரதம் தான் நல்லதுங்கிறதுக்கு சாஸ்திரங்களை எடுத்து சொல்கிறாங்க. இந்த சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு. சரதம்னா அதுக்கு உண்மை என்று சாதிக்க. விரதமே பரம், விரதம் தான் கடவுளை காட்டும் என்று வேதியர்கள் பிராமணர்கள் சரதமாகவே அதுக்கு உண்மை என்று சொல்லி சாதிக்க சாத்திரம் காட்டினர், சாத்திரங்களை அடையாளமாக காட்டினர், ஆதாரமாக காட்டினர் அப்படின்னு அர்த்தம். சமயவாதிகள், ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஏயா இங்கே வா, என் சமயம் தான் பெருசு, இதுதான் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், ஏன் சமயம் பெருசு, ஏன் சமயம் பெருசுன்னு சண்டை போடுறாங்க. சமயவாதிகள் தத்தம் மதங்களே, தங்களுடைய மதங்களே அமைவதாக, இறைவனை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சாதனமாக அமைவதாக அரற்றி மலைந்தனர். சொல்லி சொல்லி ஓஞ்சி போயிட்டாங்கிறார். அரற்றி மலைந்தனர், சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர். மலைதல்னா சண்டை போடுறது. அமைவதாக அரற்றி மலைந்தனர். அப்புறம் என்ன உண்டாயிருச்சு? மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம். சண்டமாருதம்னா சூறாவளி. மிண்டியனா நெருங்கிய. மாயாவாதம்னா என்ன தெரியுமா? இந்த ஆன்மா ஒன்றுதான் உண்மை.
மற்றது உலகம், நீ என்ன சொல்றியோ எல்லாம் பொய். அதுதான் மாயாவாதம். அந்த மாயாவாதம் என்னும் சூறாவளி காற்று சுழித்தடித்து ஆர்த்தது. அதுவும் நம்ம சங்கரர் காலத்தில் அவரும் கிட்டத்தட்ட அந்த மாயாவாதத்தை தான் வச்சுக்கிறார். அதனால இந்தியா முழுவதும் இந்த மாயாவாதம்ங்கிறது பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதான் சுழித்தடித்து ஆர்த்து மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதம் சூறாவளி சுழித்தடித்து ஆர்த்து ஆரவாரம் செய்து. அப்ப உலோகாயதன் என்னும் ஒன்திரல் பாம்பு அது வந்துருச்சு. அப்பா என்ன தனி கடவுள் அது இதுன்னு தேடிட்டு இருக்க, ஒன்றும் இல்லை, உலகம்தான் நமக்கு. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அதுதான் என் நிலைமை. நீ என்ன கண்ணால் பார்க்குறியோ அதான் உண்மை. இப்போ கண்ணால் பார்க்க முடியாதெல்லாம் இருக்குன்னு சொல்லி என்னத்துக்கு இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு அலையிற அப்படின்னு ஒரு மதம். அதான் உலோகாயுதம். அது இவர் என்ன சொல்றாரு, அது ஒன்திரல் பாம்பு, ஒளி பொருந்திய பாம்புங்கிறார். உலோகாயதன் எனும் ஒன்திரல் பாம்பு ஒளி பொருந்திய பாம்பின் கலாபேதத்தை கலை வேறுபாடுடைய கடு விஷம் எய்தி, அந்த விஷம் வந்துருச்சு. அதில் பெரும் மாயை என பல சூழவும் எல்லாத்துலேயும் போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறார், எதிரா உண்மைன்னு தெரியாம. அந்த நேரத்தில் தான் சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே வந்து இவர் முன்னாலே தோன்றி இவருக்கு ஆட்கொள்ளுகிறார். அருவரத்தொருவன் அவனியில் வந்து இவரை ஆட்கொள்ளுகிற நிலைமை அடுத்து நடைபெறுகிறது. அப்படி ஆட்கொள்ளுகிற போது என்ன நடந்தது என்பதை வருகிற வாரத்தில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.